தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களுக்கும் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் துவங்குவதற்கு முன்பே அண்ணன் விஜய் அவர்களுடைய ரசிகர்களில் இளம் வயதில் நாங்களும் ரசிகர்களாக இருந்துள்ளோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, இதுவரையில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய மாநாடு, கட்சி, பல்வேறு விஷயங்களில் எவ்வித விமர்சனத்தையும் எவ்வித குறைகளையும் சொல்லாமல், கண்ணியமில்லாமல் பேசாமல் இருந்த ஒரு இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம். இந்த சூழ்நிலையில் இந்த தேர்தலில் திமுக, அதிமுகவுக்கு அடுத்து நாங்களும் உள்ளோம் என்று முதல் மாநாடு, இரண்டாவது மாநாடு என்றெல்லாம் நடத்தி அதில் தமிழகத்தின் மக்களின் அளவில் ஒரு கவனத்தை ஈர்த்த தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அப்படிப்பட்ட கழகத்தின் உறுப்பினர்கள் இன்று திருப்பூரில் எஸ்வி காலனி ஏரியாவில் நடந்து கொண்ட விதம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது, அருவருக்கத்தக்கது. காரணம், ஒரு கட்சியினுடைய தலைவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்ற ஒரு சிறிய ஒரு அறிவு என்பது கூட அவர்களுக்கு இல்லை. எந்த விதமான ஒரு கருத்தியல் இல்லை. வெறிபிடித்த மிருகங்கள் எப்படி மற்ற மிருகங்களை கடித்து குதறுமோ அதுபோன்று இன்று என்னிடம் நடந்து கொண்டார்கள். ஒரு கட்சியினுடைய உறுப்பினர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கானவர்களாக இருக்க வேண்டும், சமூக சேவை செய்ய வேண்டும், எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே அழைத்து இவர்கள் வந்தால் மக்களுக்கானவர்கள், மகத்தான சேவை செய்யக்கூடியவர்கள் என்பதை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சென்ற பிரச்சனை என்பது ஒரு தாயும் மகளும் மட்டுமே வசிக்கக்கூடிய வீடு, ஆண் துணை இல்லாத வீடு. அந்த இடத்திலே அந்த 16 வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தை பணமில்லாமல் ஓரிரு வாரங்களாக பள்ளிக்கு செல்லவில்லை. அவர்கள் நிறைய கடன் பெற்றதாக கூறுகிறார்கள். அது அவர்களுடைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் ஒரு மைக்ரோ ஃபினான்ஸ் தனியார் நிதி நிறுவனத்தினுடைய வங்கி ஊழியர் தொடர்ச்சியாக அவங்ககிட்ட இன்றைக்கி பணம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கார். இந்த சூழ்நிலையில் அவங்க நமக்கு அழைக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த களத்துக்கு போய் சொல்கிறோம். முதல்ல அலைபேசியில் கூப்பிட்டு பேசுகிறேன். இந்த மாதிரி நீங்கள் இப்போ போயிருங்க, அவங்ககிட்ட பணம் இல்லை, அந்த அம்மாவும் பொண்ணு தவிக்கிறாங்க, ஒரு வாரம் 2 வாரத்தில் தருவாங்க, இல்லாட்டி அவங்ககிட்ட ப்ராப்பராக உங்களுக்கு ரெக்யூஸ்லேட் அனுப்ப சொல்கிறேன், இல்லை லீகல் நோட்டீஸ் அனுப்ப சொல்கிறேன் சொல்லி நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அந்த சட்டவிரோத குண்டர் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை நாங்கள் பணம் வாங்கிட்டு தான் போவோம் அப்படின்னாங்க. அப்போ நம்ம சொன்ன கட்டாய கடன் வசூல் சட்டம் தமிழகத்தில் தற்போது அமலில் உள்ளது. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் அதை கொண்டு எந்த ஒரு எதிர்க்கட்சியும் எதிர்க்காமல் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அதை நிறைவேற்றிவிட்டால் நீங்கள் தற்போது நின்றால் சிறை செல்ல வேண்டியிருக்கும் என்று சொன்னோம். அந்த சட்டவிரோத குண்டர் செல்லவில்லை. நேரடியாக களத்திற்கு செல்கிறோம். அந்த சட்டவிரோத குண்டர் நம்மை கண்டதும் தெரித்து ஓடுகிறார். அப்போது அவரை நம்ம மறித்து கேட்கிறோம், எங்கள் ஐடி கார்டு எங்கே, ஆத்தென்டிகேஷன் லெட்டர் எங்கே, யார் ஒன்று அனுப்பினான்லாம் கேட்கும்போது நான் தான் மேனேஜர் என்று சொல்லக்கூடிய அந்த நபர் ஒரு ரவுடி பையன், பொறுக்கி பையன் அணியக்கூடிய உடை அணிந்து வந்திருக்கிறார். ஒரு மேனேஜர் எப்படி வரணும், ஒரு பிரான்ச் மேனேஜர் எப்படி இருப்பாங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், அது எதுவுமே இல்லாமல் ஒரு பொறுக்கி பையன், ஒரு தெரு பொறுக்கி எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பையன் வந்திருக்கான். அப்போ நம்ம கேட்குறோம், ஏன் உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் கோடு என்ன, இதுதான் ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற ட்ரெஸ்ஸிங் கோடான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் ஒரு 10-20 இளைஞர்கள் நம்மை சூண்டு கேள்வி கேட்குறோன்ற பேரில் வங்கியிலிருந்து அப்படி தான் வருவான், அப்படி தான் கேள்வி கேட்பான், அப்படி தான் மிரட்டுவான், பணம் வாங்கினா கட்ட முடியாதா என்றெல்லாம் அந்த வங்கியினுடைய அந்த சட்டவிரோத குண்டருக்கு ஆதரவாக கேட்குறாங்க.
அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் தயவு செஞ்சு தெரிந்து கொள்ளுங்கள், தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், ஏழை எளிய மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். அதை மக்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இது போன்ற சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டால் நாம் தான் தட்டி கேட்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக தான் நிற்போம், வாங்கின மக்கள் கட்டலாட்டி அவங்களுக்கு எதிராக நிற்போம், நாங்கள் அப்படி தான் பேசுவோம், துணை முதலமைச்சர்லாம் கொண்டு வந்து அதில் ஒரு சட்டமா, துணை முதலமைச்சர் நாங்கள் மதிக்கலை, அரசை மதிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறியாட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திருப்பூர் கொங்கு நகர் பகுதியை சேர்ந்த அந்த இளைஞர்கள் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுறாங்க. மிகவும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளால் என்னை அடிக்கிறதுக்கெல்லாம் வராங்க. அதான் நினச்சப்போ விஜயை ஒரு கட்சியில் வேற ஒரு கட்சிக்காரங்க அடிக்க போகும்போது இவங்கெல்லாம் விட்டுருவாங்களா? சிந்திக்க வேண்டாமா? அதாவது ஒரு வன்முறை கும்பலாக இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களும் மாண்புமிகு பொதுச்செயலர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களும் தயவு செஞ்சு இது போன்ற எந்த ஒரு கட்டுக்கோப்பும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு எதிராக கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்களை தங்களுடைய கட்சியில் பொறுப்பாளர்களாக போட்டாலோ அல்லது அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒவ்வொரு பகுதியில் பொறுப்பு வழங்கினாலோ நிச்சயமாக தமிழக மக்களால் தூக்கி எறியப்படுவீர்கள். இதுவரைக்கும் நாங்கள் விமர்சித்ததே இல்லை, இப்போ சொல்கிறோம். இன்னைக்கு களத்தில் உங்களுடைய கட்சியினுடைய தொண்டை, இப்போது நான் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கேன், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கேன். எங்களுடைய தலைமைகள் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல இன்னொரு கட்சியினுடைய தலைவர்களை இது போன்று தவறாக விமர்சித்தால் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், கட்சியை விட்டு தூக்கி வீசுவோம். ஏன்னா அடுத்த கட்சி தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், எந்த மாண்போடு பேச வேண்டும், கருத்தியல் மோதலில் ஈடுபடலாம். மிகவும் தரக்குறைவான கீழ்த்தரமான செயல்களில் இன்று திருப்பூர் கொங்கு நகர் பகுதியிலுள்ள அந்த பொறுப்பாளர்கள் ஈடுபட்டார்கள் என்றால் உள்ளபடியே அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைகுனிவாக இருக்கும். மக்கள் ஒரு அளவிற்கு மூன்றாவது அணி என்று தாங்கள் சொல்லும் போதும் அதை நேசிக்கலாமா வேண்டாமா என்ற காலகட்டத்தில் மைக்ரோ ஃபினான்ஸ் தனியார் நிதி நிறுவனங்களுடைய கம்பெனிகளுக்கு ஒத்துவதக்கூடிய வகையிலே செய்தால் நிச்சயமாக அது தலைமையை பாதிக்கும். ஒரு கட்சியை நடத்தக்கூடிய தலைமை என்ற பெயரில் இல்லை, நீங்கள்லாம் பெரிய கோடீஸ்வரங்க, பல கோடிகளுக்கு அதிபதிகள், உங்களுக்கு மட்டும்தான் மரியாதை, மற்ற கட்சி தலைவர்களை மதிக்கக்கூடாது என்று தாங்கள் சொல்லிக் கொடுத்தீர்களா என்று தெரியவில்லை. அப்படி இருந்தால் அதை மாற்ற வேண்டும். எங்களை போன்ற களத்தில் நேரடியாக மக்களை சந்தித்து மக்களுக்காக 24 மணி நேரமும் உயிரை துச்சமென வைத்து போராடக்கூடிய தலைவர்கள் ஏராளமானோர் நாங்கள்லாம் இருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களை போன்ற ஒரு மாஸ் லீடர்ஸ், ஒரு ஹீரோவாக இருந்து வரவங்களை மக்கள் ஆதரிக்கட்டும், மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கட்டும், நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் முதலமைச்சராகுங்க, எந்த விமர்சனம் செய்யாமல் உங்கள் கூட நாங்கள் ஒரு நல்ல நட்பாக இருக்க சூழ்நிலையில் எங்களை போன்ற சகோதரர்களை உங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவ்வளவு கீழ்த்தரமாக பேசுவதை நீங்கள் அனுமதித்தால் நாளைக்கு இதே நிலைமை உங்களுக்கும் வரும். நீங்கள் திமுகவோட உங்களுக்கு 1000 வெறுப்புகள் இருக்கலாம், ஆனால் துணை முதலமைச்சர் கொண்டு வந்த சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம், நாங்கள் அதை குப்பையில் போடுவோம், அதை கொஞ்சம் கூடி எந்த விதத்திலும் நாங்கள் அதை ஆதரிக்க மாட்டோம் என்று உங்களுடைய கட்சி தொண்டர்கள் சொல்லுவார்களே ஆனால், உங்கள் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் சொல்லுவார்களே ஆனால், அப்போ இந்த நாட்டினுடைய சட்டத்தை நீங்கள் மதிக்க கற்றுக் கொடுக்கவில்லையா என்ற கேள்வி எழும். காரணம், நானும் ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய சூழ்நிலையில் உங்களை விட நல்ல சீனியர் தான். என்னன்னா எங்களுக்கு பணம் காசு இல்லை, எங்களுக்கு பெரிய மீடியா வெளிச்சம் இல்லை, பிள்ளை கோடிக்கணக்கான பண்ணையார்கள் எங்கள் கட்சியில் இல்லை. எங்கள் கட்சியில் இருக்கிறதெல்லாம் பாமர ஏழை எளிய மக்கள். நாங்கள் உங்களை விட களத்தில் வேலை செஞ்சு மக்கள் மத்தியில் பேர் வாங்கின சீனியர்கள் தான். ஆனால் நீங்கள் வாருங்கள், உங்களை வரவேற்கிறோம், எந்த விமர்சனமும் நாங்கள் உங்களை செய்யவில்லை, ஒரு காலத்தில் நாங்கள் உங்கள் ரசிகர்களாக இருந்திருக்கிறோம், இப்படியெல்லாம் நாங்கள் உங்களை வாழ்த்தக்கூடிய சூழ்நிலைகளில் இதுவரை உங்களை எந்தாவது ஒரு இடத்தில் பல இயக்கங்கள், பல கட்சிகள், சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகள் என அனைவரும் உங்களை விமர்சித்த போதிலும் உங்களை விமர்சிக்காத ஒரு இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம். காரணம், யாரும் அரசியலுக்கு வரலாம், மக்கள் செல்வாக்கை பெற்றால் நாளை முதல்வராகலாம், இது இயல்பாக நடக்க வேண்டும், ஜனநாயக முறையில் நடக்க வேண்டும். காரணம், எங்களுடைய கட்சியினுடைய பெயரிலேயே மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்ற ஜனநாயகம் உள்ளது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாக்க ஓடிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பொறுப்பாளர்கள் இன்று நடத்த விதத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு அண்ணன் விஜய் அவர்களும் மாண்புமிகு அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களும் இதை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு சேர்க்கும் அளவிற்கு
நாளைக்கு ஒரு பென்டிரைவரில் போட்டு ஒரு கடிதத்தை எழுதி உங்கள் அலுவலகத்துக்கு அனுப்புகிறோம். நீங்கள் அதை பார்த்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. அதை நாங்கள் தொடர்ச்சியாக அரசியல் செய்வோம். கார்பரேட் கம்பெனியுடைய கைக்கூலிகளுக்கும் சட்டவிரோத குண்டர்களுக்கும் மனநோயாளிகளுக்கும் ஆதரவாக தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் இறங்கியுள்ளார்கள் என்று நாங்கள் விளம்பரம் செய்யக்கூடும். நாங்கள் மக்கள் மத்தியில் அம்பலம் செய்வோம். நாங்கள் மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்துவோம். மக்கள் மத்தியில் பரப்புவோம். இது நாங்கள் செய்யக்கூடிய அரசியலாக இருக்கும். அது வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒரு நல்ல முயற்சி எடுத்து வந்திருக்கிறீர்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நாங்களும் நம்புகிறோம். கூட்டாட்சி தத்துவத்தை எல்லாம் பேசக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். இது போன்ற செயல்களில் அதே போன்று ஒரு நாட்டில் சட்டம் இயற்றினால் அந்த சட்டத்தை யாராக இருந்தாலும் மதிக்க வேண்டும். சட்டத்தை மதிக்க மாட்டோம் என்று உங்களுடைய அந்த நிர்வாகிகள் பேசக்கூடிய பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாக உள்ளது. அதே போன்று ஒரு கட்சியினுடைய தலைவர் என்றால் பணம் கொளித்தவனாக பெரிய காரில் வந்து ஒரு 100 பேரோட வந்து அது ஒரு போலீஸ் பந்தோபஸ்தோட வந்து மாஸ்க் காட்டினா மட்டும் தான் மதிப்பாங்க அப்படின்னா, அப்போ சாமானியனா மக்களுக்கு போராட்டினா மதிக்க மாட்டீங்க. பலம் படைத்தவர்களை மட்டும்தான் உங்களுடைய கட்சி தொண்டர்கள் தலைவராக ஏற்று மதிப்பார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே இதனை வந்து உடனடியாக இந்த டேக் பண்ணும்போது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் எப்படியா இருந்தாலும் இது பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்துடைய கவனத்திற்கும் அண்ணன் விஜய் அவர்களுடைய கவனத்திற்கும் நிச்சயம் வரும் என்று நம்புகிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இதனை கொண்டு சேர்க்க வேண்டும். இதனை நிறுத்தி கொள்ள வேண்டும். தலைவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கருத்தியல் மோதல் இருக்கலாம். தனி மனித வெறுப்பு விருப்பு அவமானப்படுத்துவது ஒருத்தரோட சுயமரியாதை கெடுப்பதெல்லாம் செய்யக்கூடாது. என்னை செய்ததை போன்று இன்று வேறொரு கட்சி தலைவரை செய்திருந்தால் அங்கே வன்முறை வெறியாட்டம் நடந்திருக்கும். அந்த தொண்டர்கள் அவ்வளவும் மிகவும் மோசமாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருப்பார்கள். ஆனால் நாங்கள் 8 வருட காலம் கட்சியை நடத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் இதுவரையிலும் ஒரு வன்முறை நடத்தாமல் சட்டபூர்வமாக ஒரு கருத்தியல் மோதலில் மக்களை பாதுகாத்த ஒரு இயக்கம் என்ன என்றால் அது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்று மக்கள் சொல்கிறார்கள். நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் பல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் என்னை தொடர்பு கொண்ட கூட பேசினாங்க. அவங்க சொல்லும்போது கூடி இந்த மாதிரி நாங்கள் செய்யலை, இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இருக்க நிர்வாகிகள் செஞ்சாங்க சொல்கிறாங்க. நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் இப்பவும் தமிழக வெற்றி கழகத்தை குறை சொல்லவில்லை. ஆனால் இப்படி இன்னைக்கு நடந்தது என்பது மிகப்பெரிய எங்களுக்கான ஒரு அநியாயம், எங்களுக்கான ஒரு துரோகம், எங்களுக்கான ஒரு பாதிப்பு, எங்களுக்கான ஒரு வன்மத்தை கக்கியுள்ளார்கள் தமிழக வெற்றி கழகத்தின் பெயரில் செயல்பட்டவர்கள். ஒன்று அந்த பொறுப்பாளர்களை நீங்கள் கண்டிக்க வேண்டும், அல்லது நீங்கள் கற்றுக் கொடுத்து அனுப்பி நான் இங்கிருந்து எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அப்படி ஒரு செயல் செய்தால் அதற்கு நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். எந்த ஒரு கட்சியினுடைய தலைவர்கள் தான் அதை பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாண்பை தெரியாமல் இன்னைக்கு எவ்வளவு கீழ்த்தரமாக அந்த நபர்கள் நடந்து கொண்டார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் பெயரை கூறி பொறுப்பை கூறி அவர்கள் எந்த அளவிற்கு நடந்து கொண்டார்கள் என்பதை நீங்கள் தொடர்ச்சியாக அந்த காணொலியில் பாருங்கள். காணொலியை எடுங்கள் என்று மட்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் எங்களிடம் கேட்கிறார்களே தவிர அந்த அயோக்கியத்தனத்திற்கு ஆதரவாக தான் மறைமுகமாக செயல்படுகிறார்களோ என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. காரணம், எந்த ஒரு சமூகத்தில் போராடக்கூடிய ஒரு தலைவனையும் பணம் காசை பதித்து மதிப்பை வைத்து கோடிக்கணக்கில் இருந்தால் பெரிய காரில் வந்தால் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் மதிப்பார்களா என்ற அச்சமும் இல்லை என்றால் நாளை களத்திற்கு செல்லும் போது சட்டவிரோத குண்டர்களுக்கு ஆதரவாக வந்து எங்களை அழித்து எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இந்த தமிழக இன்னைக்கு ஈடுபட்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தொண்டர்கள் ஈடுபடுவார்களா என்ற அச்சமும் எங்களுக்கு உள்ளது. அவர்கள் கூறும்போதே அந்த வீடியோவில் பாருங்க, எங்க ஏரியா நாங்கள் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாளைக்கு வந்து விஜய் அண்ணன் அவர்கள் வரும்போது ஒரு லிமிட் விதிக்க முடியுமா? நாங்கள் திருப்பூர் எங்கள் ஏரியா, எங்கள் கோட்டை, எங்கள் ஏரியாக்குள்ளே வரக்கூடாது சொல்ல முடியுமா? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு வன்முறை வெறியாற்றக்கூடிய ஒரு பேச்சுக்கள். இன்னைக்கு மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் அல்லாமல் வேறொரு கட்சி அந்த களத்தில் இருந்திருந்தால் என்னை கையை பிடித்து இழுக்கிறார்கள். எவ்வளவு கீழ்த்தரமான குணம்! ஒரு களத்தில் போராடும் போது கருத்தியலாக பேச முடியாமல் அடிக்க வர்றாங்க. நாங்கள் திருப்பி அடிப்பதற்கு எங்களுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆகாது. ஆனால் 8 வருட காலம் வன்முறையை வெறியாட்டங்களை பல சட்டவிரோத குண்டர்கள் கட்டவிழ்த்து விட போதும் நாங்கள் சட்டபூர்வமாக அடி வாங்கி வேதனைப்பட்டு பேசி கருத்தியல் மோதலால் மக்களிடம் கொண்டு சேர்த்து மக்களை காப்பாற்றி வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம். அப்போ இந்த மாதிரி ஒரு செயல்கள் இனிமேலும் நடைபெறக்கூடாது. நடைபெற்றால் நிச்சயமாக
தமிழக வெற்றி கழகம் கார்ப்பரேட் கம்பெனியின் கைக்கூலிகள் என்பதை மக்கள் உறுதி செய்து விடுவார்கள். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இன்னைக்கு ஒரு 10-20 நிர்வாகிகள் அசால்ட்டா என்னை போன்ற தலைவர்களை மிரட்டி பார்க்கிறார்கள் என்றால், இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயந்து நாங்கள்லாம் ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கல. இன்னைக்கு காவல்துறையில் புகார் கொடுத்து இன்னைக்கு அத்தனை பேர்த்தையும் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அவர்களையும் நாங்கள் வழி திருத்த வேண்டும், சீர்திருத்த வேண்டும். ஏதோ தெரியாமல் ஒரு வெறியில், பதற்றத்தில், ஒரு மன உளைச்சலில் பேசுகிறார்கள். அவர்களும் கார்ப்பரேட் கம்பெனியுடைய கைக்கூலிகளாக இருக்கிறார்கள். ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் என்பது பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது பொறுப்பாளராக முடியும். 2 வாரங்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவித்த அந்த மாணவிக்கு நல்ல அதே ஏரியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் தமிழக வெற்றி கழகம் அந்த பள்ளிக்கு அனுப்பக்கூடிய வேலைகளை செய்யாமல் அந்த மாணவியையும் அவர்களுடைய அம்மாவையும் இழிவுபடுத்தி பேசுவது என்பது உள்ளபடியே அவர்கள் சமூக வேலை செய்யக்கூடியவர்கள் தானா, சமூக சிந்தனையுடன் உள்ளவர்கள் தானா என்று சிந்திக்க வேண்டும். அந்த குடும்பத்தை அவ்வளவு அவதூறாக பேசுகிறார்கள், அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அப்போ இதையெல்லாம் விஜய் அண்ணன் செய்தார் அல்ல புஷி அண்ணன் செய்தார் என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் சொல்வதெல்லாம் இதனை நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும். காரணம், நீங்கள் வளர வேண்டும் என்று மற்றவர்களை விட நாங்களும் ஆசைப்படுகிறோம். தமிழக வெற்றி கழகம் நாளைக்கு ஆட்சி அதிகாரங்களில் தமிழகத்தில் வர வேண்டும் என்று நாங்களும் ஆசைப்படுகிறோம். நாங்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இது ஒரு ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு உரிமை, அரசியலில் நாம் வளர வேண்டும் என்று. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த விமர்சனங்களையும் நாங்கள் வைக்காமல் நாங்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது ஒரு துணை முதலமைச்சர் கொண்டு வந்த சட்டத்தை மதிக்க மாட்டோம், துணை முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுகிறார்கள். 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். எனக்கும் உதயநிதி ஸ்டாலின் அண்ணா அவர்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் துணை முதலமைச்சர் என்ற போர்வையில் நாம் அவருக்கு மரியாதை கொடுத்தே ஆக வேண்டும். அவர் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்களை, அரசின் மூலம் வருவதை மதிக்கக்கூடிய இடத்தில் தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர, அந்த இடத்தில் நாம் அவரையோ அல்லது அவர் சார்ந்த துறையையோ அவமானப்படுத்துவதோ கீழ்த்தரமாக பேசுவதோ ஒரு அரசியல் நாகரிகமாக இருக்காது. அரசியல் முரண்கள் வேற, ஆனால் ஒரு அமைச்சர்களை மதிக்கக்கூடிய ஒரு மாண்பு என்பது வேற. கருத்தியல் மோதல்கள் இருக்கலாம். கடந்த காலங்களில் பல வன்முறைகளை தாண்டி இன்று கருத்தியல் மோதலால் சீர்திருத்த முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் இன்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக 8 ஆண்டு காலமாக பல லட்சக்கணக்கான மக்கள் தற்கொலை செய்வதை தடுத்து வருகிறோம். பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு தைரியமாக உழைத்து வாழ்ந்து கடனை திருப்பி செலுத்தி அவர்கள் நிம்மதியாக வாழ்கிறார்கள். உயிரை மாய்த்து கொள்ளாமல் பயந்து தெருவா இந்த கலெக்ஷன் சட்டவிரோத குண்டர்களுக்கு பயந்து தெருவாக ஓடி ஒளிந்து வாழ்ந்த காலங்கள்லாம் மாறி தைரியமாக இருந்து பதில் சொல்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளோம், ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளோம், ஒரு சுயமரியாதையுடன் வாழக்கூடிய சூழ்நிலைகளை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம். இதையெல்லாம் சீரழிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய திருப்பூர் கொங்கு நகரினுடைய பொறுப்பாளர்கள் செயல்பட்டுள்ளார்கள் என்றால் அது மிகவும் அருவருக்கத்தக்கது, மிகவும் கண்டனத்திற்குரியது, மிகவும் வேதனைக்குரியது. என்னை போன்ற தலைவர்களை அடித்து அவர்களெல்லாம் பெரிய ஆளாகலாம் என்று நினைத்தால் அது உள்ளபடியே காணல் நீராக மட்டும்தான் இந்த ஏரியாவில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சி இருக்கும். எனவே இது நாங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து பேசுகிறோம். மாண்புமிகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அண்ணன் விஜய் அவர்களும் மாண்புமிகு பொதுச் செயலாளர் அண்ணன் புஷி ஆனந்த் அவர்களும் உடனடியாக இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது போன்று வளர்ந்து வரக்கூடிய கட்சிகள் அடுத்த கட்சி தலைவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், 1000 கருத்தியல் மோதல்கள் இருந்தாலும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கூறி, இனிமேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சியடைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.